வணக்கம். 11/10/2025 சனிக்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரம் மன உளைச்சல், சங்கடங்கள், வீண் வாக்குவாதத்தால் வீண் பிரச்சனைகளும் வரும். சற்று கவனமுடனும் இருக்க வேண்டும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிக மிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். மாலை 5 மணி வரை. பிறகு அனைத்து தரப்பிலும் பொறுமையும் நிதானத்திலும் கடைபிடிப்பது மிகவும் நன்று. பூர நட்சத்திரம் மாலை 5 மணி வரை. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது, உயரமான தளத்தில் வேலை செய்யும்போது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் மிகவும் பிரகாசமான பலனை கொடுக்கும். உத்திரம் 1ஆம் பாதம் சர்வ காரிய ஜெய, மன மகிழ்ச்சி, எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். மாலை 5 மணிக்கு பிறகு உற்றார் உறவினர் நண்பர்களிடம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. அடுத்ததாக வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கவனத்தோடு இருக்க வேண்டும். கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் பயணத்தின் போது மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கன்னி ராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை கொடுக்கும். மாலை 5 மணிக்கு மேல் பயணத்தின் போது மிகவும் விழிப்புணர்வோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷம் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாள். துளாராசி நண்பர்கள், துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்தும் கைகூடி வரும். விசாக நட்சத்திரம் மாலை 5 மணி வரை சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மன உளைச்சலும் சங்கடங்களும் வரும். பிறகு அனைத்திலும் ஜெயமும் எண்ணங்கள் ஈடேறுதலும், நினைத்த காரியம் கைகூடி வருதலும் நடக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சிகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. நண்பர்களே, இன்றைய 4வது சனிக்கிழமை, புரட்டாசி மாதம், மகாவிஷ்ணுவை வழிபட சர்வ தோஷமும் நிவர்த்தி ஆகும். சகல ஐஸ்வர்யம் வீடு வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மிகவும் சிறந்த நாள். எம்பெருமான் மகாவிஷ்ணு வழிபட சிறந்த நாள். நன்றி.